சிரிக்காவிட்டால் சீக்காளி. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து வீட்டில் வந்து சாணி போடுவாங்க. சாணி போட்டாவே நோய் கிருமி வராது. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. இப்போ மஞ்சள் தேய்ச்சி எல்லாம் மேக்கப் போட்டுறாங்க எல்லாம். அதே மாதிரி மஞ்சள் வந்து சோத்தில் போட்டு சாப்பிட்டாங்கன்னா கிருமியே வராது. அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். அது இல்லாமல் நிறைய வந்து என்னென்ன நம்ம நான்வெஜிடேரியன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கோழி, மட்டனு, மீன்னா வந்து பழைய 30 நாள் 40 நாள் பழைய மீனை நம்ம வாங்கி சாப்பிட்றோம். நமக்கு தெரியாது அது. அதெல்லாம் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் இதெல்லாம் வேறு இதெல்லாம் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்து அவங்க சொன்ன மாதிரி இந்த விட்டமின் சி, எலுமிச்சம்பழம் ஜூஸு. ஏன்னா எலுமிச்சம்பழத்தை எல்லாமே டெய்லி சாப்பிட்டா எந்த நோய் வராது. ஏன்னா எலுமிச்சம்பழங்கிறது சதாப்பழம். அது இங்கிலீஷில் கிங் ஃப்ரூட்டுங்கிறான். எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராது. அதனால் இந்த காய்கறிகள், கீரைகள், காய்கள் நோய்களை போக்குறது, கனிகள் பிணிகளை போக்குறது. நம்ம ரெண்டுமே சாப்பிட்றதில்ல. அதுவும் கனிகள் வந்து நம்ம ஜூஸஸ் சாப்பிட்றோம். ஜூஸஸ் சாப்பிட்டா பழங்கமாக சாப்பிட்டா இன்னும் நல்லது. அப்போ வந்து இப்போ நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தினம் ஒரு மலம் கழித்தல், வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து குளித்தல், மாதம் இருமுறை ஆண் பெண் உடல் உறவு, வருடம் இருமுறை பேதி கொடுத்தல். செய்கிறோமா? இதெல்லாம் செஞ்சாவே இந்த எந்த நோயும் வராது. ஏன்னா உடம்பு சுத்தமாக இருக்குது. நமக்கு உடம்பு சுத்தமாக இல்லை, மனசு சுத்தமாக இல்லை. அப்போ நோய் வரத்தான் செய்யும். புரியுங்களா? அதே மாதிரி தினமும் வந்து நம்ம கண்டிப்பாக 2 முறை குளிக்கணும், 2 முறை பல் விளக்கணும். இதெல்லாம் செய்கிறோமா பாருங்கள்? செய்கிறதே இல்லை. குளிக்கிறது என்ன பண்ணுறீங்களா? குளிக்கிறதுனா இந்த உடம்பை தண்ணி ஊற்றி நினைக்கிறது இல்லை, உடலை குளிர்வித்தல். இப்போ நீங்கள் நைட் கூட தூங்கினா பாடி ஹீட் ஆயிடுது. அந்த பாடியை உடலை வந்து குளிர்விக்கிறது. நல்லா தலையை நிறைய பச்சனையாக ஊற்றணும். வெந்நீர் ஊற்றினாவே நோய் வரும். வெந்நீர் ஊற்றினாவே நரம்பு தெளிச்சு வரும். வெந்நீர் குடிக்கலாம். புளிச்சிக்கரையும் அந்த கேழ்வரகு களி சாப்பிட்டா எந்த நோயும் வராது. நல்லா சத்தமாக சிரித்தாவே நோய் வராது. ஏன்னா சிரிக்கிறது வந்து தொண்டையில் சிரிக்கக்கூடாது, அடி வயிற்றுலையும் சிரிக்கணும். அடி வயிற்று சிரிப்பு ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் ஆனந்தத்தையும் அதிகரிக்கிறது. இங்கிலீஷ் சொன்னால் பெல்லி லாஃப் இஸ் பெஸ்ட் லாஃப் ஃபார் பெஸ்ட் லைஃப். தமிழர் பாரம்பரியத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டும். தமிழர் பாரம்பரியத்தை கடைபிடித்தலாக நமக்கு எந்த விதமான நோய்கள் வராது. பெண்கள் தினமும் வீட்டில் சாணியில் போட்டு மெழுகணும், மஞ்சள் பூசி குளிக்கணும், உணவில் வந்து மஞ்சளை சேர்த்துணும். அப்புறம் மதிய உணவில் வந்து எப்படியுமே கண்டிப்பாக சாலட் சாப்பிடணும். சாலட்னா வெள்ளரிக்காய், தக்காளி பழம், கேரட்டு, முள்ளங்கி இதெல்லாம் ஒரு 100 கிராம் சாப்பிட்ட வாட்டி நாம் உணவு சாப்பிட்டா நமக்கு நோயே வராது. அது இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வந்து வாழைப்பழம் சாப்பிடணும். தினமும் வாழைப்பழம் சாப்பிட்டா பிரெயின் ஆக்டிவேட்டாக இருக்கும் இருந்தால் அவ்வளோ அளவுக்கு நல்லது. அதே மாதிரி மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிட்டு எந்த நோயும் வராது. மாதுளம்பழம் சிவனுக்கு மிக மிக உரிய பழம். மாதுளம்பழம் சாப்பிட்டு பாருங்க, ஆயுள் நீடிக்கும், நோய் வராது. மகிழ்ச்சியே மகாசக்தி. மகிழ்ச்சியாக இருங்கள், எந்த விதமான நோய் உங்களை இங்கே வராது. நான் சொல்ல அடிக்கடி, கைத்தட்டினால் காளானை வெட்டலாம், கைத்தட்டினால் காளானையை வெட்டலாம், கரோனாவே வெட்டலாம். நான் சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன், சிரிக்காத லைஃபும் சிங்காரிக்காத ஒய்ஃபும் வேஸ்ட்டுன்னு. பாரு சிரிக்கணும் பாருங்க. சிரித்தால் சிரஞ்சீவி, சிரிக்காவிட்டால் சீக்காளி. தேங்க்யூ.